வணக்கம் விஜய். அரசியலுக்கு அன்ஃபிட் அப்படிங்கறத 40 நாளுக்கு அப்புறமா திரும்ப நிரூபிச்சிருக்கீங்க விஜய். நீங்க பேசுனது எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. அதாவது சப்ஜெக்டே இல்லாம சப்ப கட்டுனா எப்படி இருக்கும்? அதுல பேசும்போது என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி என்னைய கண்டிஷன்ஸ் இந்தியால எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் இல்லாத அளவுக்கு பஸ்ஸுக்குள்ளே இருங்க, மேல கை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னு சொல்றீங்களே. ஏன் விஜய், இது ஒரு பச்சை பொய் இல்லையா? பிரைமரி ஸ்கூல் பையன் மாதிரி பேசுறீங்க விஜய். உங்களை யார் அப்படி பஸ்ஸுக்குள்ளே இருக்க சொன்னது? மேல கை காட்டக்கூடாதுன்னு சொன்னாங்களா? இவ்வளவு சின்ன பையனா இருக்கீங்க. அப்புறம் பேசும்போது என்ன சொல்றீங்க? சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு எது? போன மாசம் அக்டோபர் 13 கொடுத்து 14ஆம் தேதி காலையில ஹிந்து பேப்பர்ல வந்த கமெண்ட்ஸ் இருக்குல்ல, அத வாசிச்சுட்டு ஏதோ பெரிய பஞ்சா ஒரு டயலாக் மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே விஜய். அதாவது எனக்கு ஒரு சந்தேகம், ஒரு கொலை குற்றவாளியோ இல்லது ஒரு கிரிமினலோ, அந்த கிரிமினலுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துல சிபிஐ விசாரணை அப்படின்னு ஒரு உத்தரவு வருதுன்னு வச்சுக்கீங்களேன், உடனே அந்த கொலை குற்றவாளியோ கிரிமினலோ எனக்கு விடுதலை அப்படின்னு பஞ்சா டயலாக் பேசுவாரா? கிடையாதுல்ல. அதாவது உன் மேல விசாரணை ஆணையம் இருக்கு, நீ குற்றவாளி இல்ல, நீ நிரபராதி அப்படின்னு சொல்லல இல்ல. அப்ப அது இது எதுவுமே இல்லாதப்ப எப்படி உங்களால இப்படி ஒரு அரசியல் புரிதல் இல்லாம பேசுறீங்க? ஏன் விஜய்? அப்புறம் எங்க தலைவரை பத்தி சொல்லும்போது மனிதாபிமானம் இல்லாம அப்படின்னு சொல்றீங்களே, மனிதாபிமானம்னா என்னன்னு தெரியுமா? கரூர்ல 40 பேர் குழந்தைகள் பெண்கள்னு இறந்து போனப்போ ஓடி போனீங்க பாருங்களேன், அது மனிதாபிமானமா? அந்த இடத்துல பார்த்தனா தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து ராத்திரி 3 மணிக்கு அங்க வந்தாரு பாருங்க, அதுதான் மனிதாபிமானம். அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றீங்க? குறுகிய மனப்பான்மையில அரசியல் பண்றாரு அப்படின்னு. எங்க தலைவர் அப்படி பண்ணவே இல்லை. அதாவது 2021 ஆட்சிக்கு அவர் வந்தோடனே சொன்னது என்னன்னா, எனக்கு வாக்களித்தவர்கள் மட்டும் அல்ல, வாக்களிக்காதவங்களுக்கும் ஐயோ நம்ம இவங்களுக்கு ஓட்டு போடாம விட்டுட்டோமே நினைக்கிற அளவுக்கு நான் ஆட்சி கொடுப்பேன்னு சொன்னாரு. உரிமை தொகை இருக்குல்ல, அந்த இன்னைக்கு உங்க கட்சியை சேர்ந்தவர் கூட பேசினார் பாருங்க, அந்த உரிமை தொகைங்கிறது திமுக குடும்பத்துக்காரவங்கள, திமுக கூட்டணி கட்சிக்கார குடும்பத்தினர் மட்டும் வாங்குற ஒரு விஷயம் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை தாய்மார்களும் அந்த இதை வாங்குறாங்க. அதாவது அதிமுக இருப்பாங்க அல்லது ஏன் உங்க கட்சியில இருப்பாங்க, இன்னும் சொல்ல போனா விடியல் பயணத்துல பயன்பெறக்கூடிய அத்தனை தாய்மார்களும் சகோதரிகளும் அவங்க எல்லாமே தமிழ் பெண்கள், நம்ம வீட்டு தாய்மார்கள். அப்படிதான் எங்க தலைவர் பார்த்தாரு. அதுல எந்த குறுகிய அரசியல் மனப்பான்மையே கிடையாது. தமிழ் புதல்வனா, அப்படி புதுமை பெண்ணா, இப்படின்னா நம்ம வீட்டு புள்ளன்னு பார்த்து செய்யறவரு. அப்புறம் அரசியல் அறான்றது உங்ககிட்ட இருக்கான்னு கேக்குறீங்களே எங்க தலைவரை பார்த்து. நரேந்திர மோடிங்கிற தலைவர் இந்தியால 17 ஸ்டேட்ல ஆட்சியில் இருக்க பாரதிய ஜனதா கட்சி மக்கள் விவசாயிகளுக்கு விரோதா 3 சட்டம் கொண்டு வந்தன்னைக்கும் சரி, ஜிஎஸ்டின்ற பேர்ல தொழில்களை முடக்கக்கூடிய ஒரு சூழல்லையும் சரி, பொருளாதார இடஒதுக்கீடுன்னு தமிழர்களுடைய வேலை வாய்ப்புக்கு சம்மட்டி அடி அடிக்கிற இடத்துலயும் சரி, தேசிய கல்விக் கொள்கைன்னு சொல்லி இந்தி திணிப்ப திணிக்கிற இடத்துலயும் சரி, இப்படி எல்லாத்திலும் எதிர்த்து நின்றார் பாருங்க. அதுதான் அரசியல் அறம். தெரியுதா விஜய்? இதுக்கெல்லாம் ஒரு விஷயத்துக்கு உங்களால குரல் கொடுக்க முடியும் நினைக்கிறீங்களா நீங்க? உங்களால முடியாது விஜய். அரசியல் மாண்பு இல்லைன்னு சொல்றீங்க எங்க தலைவரை பார்த்து. அதாவது மணிப்பூர்ல பெண்கள் பாதிக்கப்பட்டப்பையும் அந்த மாநிலத்திலிருந்து யார் நமக்கு ஓட்டு போட்டோ அதன் மூலமா அரசியல் ஆதாயம் எதுவுமே இருக்காதுன்னு அந்த இடத்துல குரல் கொடுத்தாரு பாருங்க, அதுதான் அரசியல் மாண்பு. காஷ்மீருக்கு சிறப்பு சட்டத்தை 370 மோடி அரசு ரத்து செய்யும் போது அந்த காஷ்மீருக்கும் குரல் கொடுப்பாரு பாருங்க, அதுதான் அரசியல் மாண்பு, அதுதான் அரசியல் அறம். அங்கதான் மனிதாபிமானம் இருக்கு. குறுகிய மனப்பான்மை இல்லாமல் பரந்த மனப்பான்மையோட ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக உழைச்சிட்டு இருக்கிறார். அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி ஆட்சியில இவங்க தோத்துட்டாங்கன்னு சொன்னா மக்கள் தீர்ப்பு நாங்க ஏத்துக்கிறோன்னு எழுதி வச்சுட்டு ஓடிடுவாங்க விஜய். அதாவது ஒரு தேர்தல்ல தோத்துட்டா அன்னைக்கு மதியமே பத்திரிகையாளரை சந்திக்கக்கூடிய துணிச்சல்ங்கிறது திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுக்கு தான் இருக்கும். முத்தமிழறிஞர் கலைஞரா இருக்கட்டும், இன்னைக்கு எங்க தலைவரா இருக்கட்டும். அது யாராவது வேற. நீங்க யோசிங்க, ஜெயலலிதா அம்மையார் தோத்தா என்ன செய்வாங்க? கொடநாட்டுக்கு எங்க போயிருவாங்க, பத்திரிகையாளரே சந்திக்க மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியால பத்திரிகையாளர் சந்திக்க முடியுமா? உங்களை பார்த்து கேக்குறேன். கரூர் சம்பவம் நடந்துச்சு, 40 நாள் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடிய துணிச்சல் இருக்கா உங்களுக்கு? கிடையாதுல்ல. அப்ப மக்கள் தீர்ப்பை மதிக்கிறவன் ஜனநாயகத்துல இவ்வளவு உயர்ந்தவன் பாத்துக்குங்க. எங்க தலைவர்கள்லாம் அப்படி. அப்புறம் அதுல என்னது, அறிவாலயத்துக்குள்ள ஓடிடுவோமா? அதாவது இந்தியாவுக்கே தெரியும், திமுக காரன் எந்த சூழல் வந்தாலும் சரி அதுக்கு பயந்து ஓடவே மாட்டான். சரியா? அதாவது ராஜீவ் காந்தி இறந்தப்ப அரசியல் அனுதாபத்துல
திமுக வீழ்த்தப்பட்டு ஒரு சீட் இருக்கும் போதும் அறிவாலயத்துக்குள்ள நாங்க ஓடி போய் ஒளியவே கிடையாது. சரியா? 2011 2G ஊழல் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லி இந்தியா முழுமைக்கும் திமுக மேல எதிரா வந்து ஒரு அலை வந்துச்சு பாருங்க. அப்பயும் வந்து நாங்க ஓடி ஒளிய கிடையாது. 2014 ஒரு பத்திரிகையாளர் எழுதினாரு, ஒரு பேரியக்கத்தின் அஸ்தமனம்னு சொல்லி. எந்த சூழலையும் நாங்க ஓடினதே கிடையாது. மீண்டும் மீண்டும் மக்களிடம் தான் இருப்போம். ஏன்னா நாங்க பேரறிஞர் அண்ணாவை மதிக்கிறவங்க, முத்தமிழறிஞர் கலைஞரை மதிக்கிறவங்க. அதனால ஓடுறத பத்தி, பனையூர்ல போய் ஒளியறத பத்தி எல்லாம் நீங்க எல்லாம் பேசலாமா விஜய்? உங்களுக்கு எல்லாம் ஏதாச்சும் அதுல 1% நாள் இருக்கா? அப்புறம் கடைசியா ஒண்ணு பேசும்போது சொல்றீங்களே திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் அப்படின்னு. அதாவது விஜய், தமிழ் சினிமால 50 வருஷமா நடிக்க வர்ற ஒவ்வொருத்தரும் சொல்றது நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார், நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்க. ஆனா அபூர்வ ராகங்கள் தொடங்கி இன்னைக்கு கூலி வரைக்கும் ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டார். அது மாதிரி 1949 நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட காலத்துல இருந்து, ராஜாஜி காலத்துல இருந்து இன்னைக்கு வந்து விஜய் வரைக்கும் திமுகவுக்கு நாங்க தான் எதிரி, நாங்க தான் திமுக வீழ்த்துவோன்னு வர்றவன் பூரா கதை சொல்லிட்டு தான் இருக்கானே தவிர திமுக இன்னும் கெத்தா வந்து நின்னுட்டு தான் இருக்கு விஜய். அது மாதிரி உங்களை மாதிரி பல பேத்துக்கு வந்து அரசியல் முடிவுரைகள் எழுதினவங்க நாங்க. அதாவது விஜய், அரசியலுக்கு மக்களை சந்திக்க பழகுங்க, பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேச பழகுங்க. பஞ்ச் டயலாக் அரசியலுக்கு ஆகாது.